அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, நம் அனைவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டுமாக. அஜய் பெருநாள், ஈதுல் அத்ஹா பெருநாள் தொழுகையெல்லாம் முடித்துவிட்டு லீவெல்லாம் முடித்துவிட்டு நாம் எல்லாம் வேலைகளுக்கும் அலுவலகங்களுக்கும் எல்லாம் சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினசரியாக 2 வீடியோக்களை உங்களுக்கு சுவாரஸ்யமான அன்றாட தேவைகளுக்கு உண்டான வீடியோக்கள் பயனுள்ளதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அந்த வீடியோக்கெல்லாம் பார்த்துவிட்டு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய அபிப்பிராயங்களை, கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க, சந்தேகங்களை பதிவிடுங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய எல்லா அமல்களும் சாலிஹான அமலாக கபூல் செய்து தருவானா. ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا قمتم إلى الصلاة فاغسلوا وجوهكم وأيديكم إلى المرافق وامسحوا برؤوسكم وأرجلكم إلى الكعبين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: التائب من ذنب كمن لا ذنب له أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றி வளர்ப்போமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கும் தலைப்பு சிறிய அமல் அதிகமான நன்மை கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கடைசி வரை வீடியோக்களை பாருங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லோருடைய கல்வி ஞானத்தையும் அதிகப்படுத்தி அதிகமான இபாதத்துகள் செய்து நம் அனைவர்களையும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸிலே சங்கமிக்கும் பாக்கி தருவான. அல்லாஹ் கூறுகிறார்: யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா கும்தும் இலஸ் ஸலாத்தி ஃபக்ஸுலூ வஜூஹக்கும் வ ஐதியக்கும் இலல் மராஃபிக் வம்ஸஹூ பிரூஸிக்கும் வ அர்ஜுலக்கும் இலல் கஅபைன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு சொல்லித் தருகின்றான், நீங்கள் தொழுகைக்காக வேண்டி தயாராகும் பொழுது உதுவை நீங்கள் செஞ்சு கொள்ளுங்க. முகங்களை, கைகளை, கால்களை, மசைகளை செஞ்சு கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய அந்த பரிசுத்தமான உதுவை எடுத்துக்கொள்ளுங்க. கடைசியில் சொல்லுகின்ற பொழுது யுத்திம்ம நிஅமத்துஹு அலைக்கும் லஅல்லக்கும் தஷ்குரூன். அந்த ஆயத்தை பெரிய ஆயத்து கடைசியில் சொல்லுவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய அருள் கொடையை உங்கள் மீது முழுமையாக அல்லாஹ் விரும்புகிறார். அப்படிப்பட்ட அந்த உது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற பொழுது அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களே பார்த்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அனஸ் அவங்களே, நீங்கள் உதுவுடனே நீங்கள் இருந்து கொள்ளுங்க. அனஸ் அவங்களே, உதுவுடனே நீங்கள் இருங்க. ஆனால் உதுவுடனே இருக்கின்ற பொழுது மௌத்துடைய அந்த சக்கராத்துடைய ஷஹாதத்து உடைய அந்த கலிமா சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு வழங்குவார் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருவாங்க. அந்த ஷஹாதத்து கலிமாவுடைய சௌபாக்கியம் மௌத்துடைய நேரத்தில் யாருக்கு எப்போ மௌத்துன்னு சொல்ல முடியாது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அப்போ அந்த ஷஹாதத்து கலிமா சொல்லக்கூடிய பாக்கியம் அந்த ஒதுன் மூலமாக கிடைக்கும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருவாங்க. அல்லாஹ் சொல்கின்ற பொழுது உங்களுடைய அருள் கொடைய முழுமையாக விரும்புகிறார். உங்கள் மீது அல்லாஹ்வுடைய அருள் கொடைய தருவதற்கு முழுமையாக விரும்புகிற என்று அந்த ஆயத்துள்ள கடைசியாக முடிப்பான். அப்போ அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சிறப்பான ஒரு சிறிய அமல் பெரிய நன்மை தரக்கூடிய செயல் அந்த உது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களிடத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுவான், மூசா அவங்களே, உதுவில்லாத பொழுது உங்களுடைய அந்த கடைசி அந்த மௌத்து வறுமையானால் அது உங்களுக்கு குறைவுள்ள மௌத்தாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொல்லுவாங்க. அப்போ அந்த உதுவில்லாத ஒரு குறை பார்க்கின்ற போது மறுபுறமாக பார்க்கின்ற போது அந்த உதுவுடனே இருக்கின்ற பொழுது நம்முடைய எல்லா பலா முசீபத்துகள், நல்ல ஷஹாதத் கலிமா அனைத்தும் கிடைப்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் சேர்ந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். அந்த உதவுடனே இருக்கின்ற பொழுது
பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுன்னத்து ஒதுவுடனே நம்ம இருந்து கொள்வது நபியவுடைய சுன்னத்து. அப்போ நபியவுடைய சுன்னத்தை யார் பேணி கடைசி காலங்களில் இருக்கின்றார்களோ அவங்கள 100 ஷஹீதுடைய அந்தஸ்துடைய கூலி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு ஹதீஸ்ல நம்ம வீடியோக்களை பார்த்துருக்கிறோம். அப்போ இப்படி அந்த சுன்னத்தான வழிமுறை அது ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. ஒதுவுடனே இருக்கக்கூடியவங்களுக்கு ஏராளமான நன்மைகள். அதிலே நம்ம ஒரு சிறிய ஒரு 7 நன்மையை நம்ம பார்ப்போம். 7 நன்மைகள் மட்டும் பார்ப்போம். ஏராளமான நன்மைகளில் ஒரு 7 நன்மை அதை நம்ம புரிந்து கொண்டாலே போதும். இந்த வீடியோக்களை பொறுமையாகவும் நல்ல ஒரு நிதானமாகவும் நம்ம கேட்டோம் என்று சொன்னால் நம்ம எல்லாம் கை சேதப்படுவோம், கவலைப்படுவோம். உதவு இல்லாமல் இருப்பதற்கு கவலைப்படுவோம், எப்போதும் உதவோடு இருப்பதற்கு ஆசைப்படுவோம். ஏன்னு சொன்னால் நம்ம காலை நேரமாக எழுந்திக்கிறோம், பல்லு தேய்க்கிறோம், பைப்பு எல்லோருக்கும் பைப்பு அதான் சும்மா அந்த பறக்கத்தை தந்திருக்கிறான். அப்படி கையோட உதவோட நம்ம அந்த பல் துவக்கத்தை முடித்து விடுவோம். பாத்ரூமுக்கு போகிறோம், கை காலில் கழுவுவோம். அப்படி அதோட உதவோட நீயத்தை வச்சு அப்படி நீயத்தோடையே நம்ம குளிப்போம். அந்த உதவோடையே நம்ம இருப்பதற்கு ஆசைப்படுவோம். அப்புறம் நம்ம அங்கங்கே போகின்ற பொழுது, கை காலை கழுகின்ற பொழுது நம்ம லேசான முறையில் அந்த உதவை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அறியாதனால நம்ம இந்த வீடியோவை பார்த்து அறிந்தோம் என்று சொன்னால் நம்ம ஆசைப்படுவோம், ஆர்வத்தில் துடிப்போம். உதவோடு இருக்கலாம், அந்த உதவு மூலமாக அவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்னு ஒரு ஆசை ஒரு இந்த வீடியோ பார்த்தா. அதனால தான் எல்லோரும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து அந்த உதவோடு இருக்கின்ற பொழுது நமக்கு அந்த பாக்கியம் எல்லாம் தான் தருவோம். அப்போ ஒன்றாவது சொல்கின்றார்கள், அந்த உதவோடு இருக்கக்கூடிய முத்தகீங்களுக்கு, மூமின்களுக்கு, முஸ்லீம்களுக்கு மலக்குமார்கள் அவர்களுடன் இருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே மலக்குமார்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இடங்கள்ல உதவுடனே இருக்கக்கூடியவங்களுக்கு மலக்குமார்கள் அந்த நபரோட சூழ்ந்து இருப்பாங்க. 1வது நன்மை. 2வது நன்மை, மலக்குமார்கள் அவங்களுக்காக வேண்டிய நன்மைகளை எழுதி கொண்டே இருப்பாங்க என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார். 2வது நன்மை, உதவோடு இருக்கக்கூடியவங்களுக்கு மலக்குமார்கள் நன்மை எழுதி கொண்டே இருப்பாங்களாம். 3வது நன்மை, அந்த நம்முடைய கைகாலெல்லாம் தஸ்பீஹ் செஞ்ச நன்மைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதுவாங்க. அப்படிப்பட்ட நன்மை உதவோடு இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நம்ம என்ன செய்கிறோம், உதவு தான் செய்கிறோம். உதவு செய்கிறேன்னு சொல்லி நீயத்தான சுன்னத்தான உதவு செய்கிறேன்னு நம்ம இருந்தோம்னா முஸ்தகக்கூடிய நன்மை, அந்த முஸ்தகவோட நன்மையில் இருந்தோம்னு சொன்னால் அந்த உறுப்புகள்லாம் தஸ்பீஹ் செய்தாமா. 4வது நன்மை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தொழுகக்கூடிய தக்பீரும் தஹ்ரீமோடு நம்ம தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த பாக்கியத்தை தந்து விடுவான். தொழுகக்கூடிய அந்த தொழுகின்ற பொழுது எவ்வளோ நன்மை. அந்த தொழுகின்ற தக்பீர் தஹ்ரீமா என்று சொல்லக்கூடிய இமாமுடனே தக்பீர் கட்டக்கூடிய அந்த சிறப்பு பாக்கியம் அந்த உதவோடு இருக்கக்கூடியவங்களுக்கு அது அந்த சிறப்பை தருவானம் என்று அந்த 4வது நன்மையாக சொல்லித் தருகின்றார்கள். 5வது நன்மை, நம்ம தூங்கின்ற பொழுது கெட்ட சைத்தானுடைய தீண்டுதல், கெட்ட கனவுகள், கெட்ட மௌத்துகள், கெட்ட விதமான சூழ்நிலையிலிருந்து பலாமுசிவிட்டிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பு செய்கிறான் என்று உயிருக்கும் மேலான கண்மை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டித்தருகின்றார்கள். நம்ம இரவிலே தூங்கிறோம், உதவோட தூங்கிறோம்னு சொன்னால் நம்ம கைகாலெல்லாம் கழுவுறோம், சாப்பிட்டு கை கழுவுறோம், வயிறு கழுவுறோம், வயிற்படியே நிற்கிறோம், அப்படியே உதவு செஞ்சு அப்படியே தூங்கணும். தூங்கினதுக்கு அப்புறம் நம்ம படுத்ததுக்கு அப்புறம் உதவு போனதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. நம்ம படுக்கின்ற பொழுது உதவோட படுக்கிறது, அதான் சுன்னத்து. அப்போ அந்த நன்மையில நமக்கு என்ன கிடைக்குதான், அதுக்குரிய எல்லா கெட்ட சைத்தான்கள், கெட்ட துர்மரணங்கள், கெட்ட விதமான அனைத்து பலாமுசிவத்திலிருந்து அதெல்லாம் நம்ம பாதுகாப்பு தரணும். அப்படிப்பட்ட சிறப்பு அல்லாஹ் தரணும். 6வது, மௌத்து நேரத்திலே ஷஹாதத்து, அந்த மௌத்துடைய சக்கராத்துடைய நிலை லேசான முறையில் இருந்து கொண்டிருக்கும் என்று நமது உயிருக்கும் மேலான கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டித்தருகின்றார். லேசான மௌத்து, சக்கராத்துடைய வேதனை லேஸ்படுத்துவான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்போ அந்த 7வது நன்மை, உதவுடனே இருக்கக்கூடியவங்களுடனே அல்லாஹ் இருக்கிறான். இவ்வளோ பெரிய நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவுகளை இருந்து கொண்டிருக்கிறான். ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. இது நம்ம கொஞ்சமாக சொல்கிற நன்மைகளை இது இந்த வீடியோவை பார்த்தாலே நல்ல உதவோடு இருக்கலாம் என்று ஆசை ஊட்டக்கூடிய விதத்திலே தான் நம்ம வீடியோக்களை போட்டிருக்கிறோம். சிறிய நேரத்தில் பெரிய அதிகமாக நன்மைகள் பெறக்கூடிய
இந்த வீடியோக்களை எல்லாம் போட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோக்களை நம்ம பதிவு செய்வோம். எல்லோரும் அந்த பதிவுகளை பார்த்து வீடியோக்களை அதிகம் ஷேர் பண்ணி இம்மை மறுமை வெற்றி பெறக்கூடிய நல்ல ஒரு சிறப்பை அல்லாஹ் தருவானாக. அது மாதிரி இந்த வீடியோ பார்த்தவங்க நம்ம நேரங்கள் காலங்களில் நம்ம எல்லாரும் வீடுகள்லையும் அங்கங்கே பைப்பு இருக்கக்கூடிய நேரங்களை நம்ம முகத்துக்களை இந்த பொழுது உதவோட நம்ம இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். அவ்வளவு நன்மைகள் இருக்கிறது. இந்த உதவி இருந்தாலே அவ்வளவு சிறப்புகள் நமக்கு அல்லாஹ் தந்து விடுவார். இந்த சூழ்நிலை மோசமான காலகட்டம், அதிகம் பாவம் நடக்கக்கூடிய கண்களால், காதுகளால், வாய்களால், ஒரு நிமிடத்தில் பலாயிரம் தவறுகள் அளிக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லேசான முறையிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனம் ஓதி நம்ம அந்த கைகளுக்கு கால்களுக்கு உதவு செய்யும் மூலமாக அவ்வளோ சிறப்புகளை அருள் பாக்கியங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறானே. அப்படிப்பட்ட சிறப்பான பாக்கியங்களை, அந்த உதவுடைய சுன்னத்துகளை நாம் எல்லாம் பேணி எப்போது உதவோடு இருந்து உதவோட மௌத்தாருக்குள்ளே ஒரு சிறப்பான பாக்கியத்தை தந்து நம்ம எல்லோரையும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சேர்த்து அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.